அப்போ நீ சொல்றத பார்த்தா நாங்க யாரதான் அந்த ஃபியூஸ புடுங்கி எறிஞ்ச மாதிரியே சொல்ற. நீங்கன்னு சொல்லல, இந்த வேலை நடக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். யாரோ அப்படி செஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்பதா உனக்கு தூக்கம் வந்தா உள்ள போய் தூங்கு. நான் வெளிச்சம் உள்ள வராதபடி லைட்டை கொஞ்சம் திருப்பி வச்சுக்கிறேன். டேய், என் வீட்ல எங்க படுக்கணும்னு நீ எனக்கு சொல்லுவியா? போடா உன் வேலையை பார்த்துக்கிட்டு. அப்பதா ஏன் கோவப்படுறீங்க? தேனு நமக்காக தானே இதெல்லாம் பண்றா. டேய், உனக்காகன்னு சொல்லு. உனக்காகத்தான் வீட்டை அடகு வச்சு கடன் வாங்கி கொடுத்தேன். அத நீ ஒழுங்கா கட்டி இருந்தா கண்டவெல்லாம் வந்து என்ன கேள்வி கேட்பாளா? அத உன்னால அடைக்க துப்பு இல்ல, பேச வந்துட்டான். அத்தை, ஏன் அத்தை இப்படி எல்லாம் சொல்றீங்க? என்ன உன் பிள்ளைக்கு நீ வக்காலத்தா? இவ படிச்ச படிப்பு, செய்யற வேலை எல்லாம் என்னால வந்தது. அத நீ மறந்துடாத. இல்லன்னா இவனெல்லாம் ஒருத்தன் மதிச்சு இவனுக்கு வேலை கொடுத்துருப்பாங்களா? இவன் பவுசி என்னன்னு எனக்கு தெரியாது. நான் மட்டும் வீட்டை வச்சு பணத்தை கொடுக்கலன்னா தோ நிக்கிறான் பாரு, அவன மாதிரியே இவனும் விளங்காமல போயிருப்பான். இப்ப எதுக்கு சும்மா மனவை திட்டிட்டு இருக்க? வேலையும் முடியணும், வெளிச்சமும் வரக்கூடாதுன்னா நீ வேணா கண்ணை கட்டிக்கோ. ஆமாடா, நான் எதையும் கண்டுக்காம கண்ணை கட்டிக்கிட்டு தான் இருக்கணும். ஏமா, ஏன் இப்படி அலப்பற கொடுக்குற? பாவம், அந்த பிள்ளைங்க பொறுப்பா வேலை பார்த்துக்கிட்டு இருக்குதுங்க. வாயா, நான் பெத்த மவனே. பொறுப்பை பத்தி யார் பேசணும்னு விவஸ்தை இல்லாம போயிடுச்சு பாத்தியா? ஏண்டா, இந்த வீட்டுக்குன்னு ₹1 நீ சம்பாதிச்சு கொடுத்திருப்பியா? உன் ஐயா விட்டுட்டு போன டெய்லர் கடையில வெட்டி பயல்களோட உக்காந்துகிட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டு இருக்க. உன் புத்தி தானடா உன் பிள்ளைக்கு வந்திருக்கு. நீ எல்லாம் பேச வந்துட்ட. ஒரு பய வாய திறக்க கூடாது. இந்த லைட் எல்லாம் கட்டி தூக்கி போடுறா. பாட்டி, ப்ளீஸ் பாட்டி, இன்னைக்கு ஒரு நாள் பொறுத்துக்கோங்க. இன்னைக்கு நைட் எல்லாம் உட்காந்து நானும் மீனாட்சியும் ஓரளவுக்கு முடிச்சிருவோம் பாட்டி. ஏய், இது ஏன் வீடு, ஏன் நிம்மதி தான் இங்க முக்கியம். அந்த லைட் எல்லாம் எடுங்கன்றல. பாட்டி வேண்டாம் பாட்டி. இதுக்கு போய் என் கண் கலங்குற? நம்ம வேலை நடக்கும்.